சிரசை வெட்டி வரலாம் ஒரு வார்த்தைக்கு 100 தடவை கேட்டேன். இனிமே பேசுனா இருக்காது. ஒரே வீசுதான். ஒரு தடவை 100 தடவை கேட்டேன். எப்பா ஆபத்தில் பாவம் இல்லை. நீ சொல்ல நான் செஞ்சேன். என்ன வர எனக்கு கேட்ட வரம் என் தன் அண்ணமார்களை எழுப்பணும், எங்க அம்மாவை எழுப்பணும். ரெண்டே வரம் தான். அருந்ததி பெண் இருக்காளே அவளையும் எழுப்பணும். காட்டுல அம்மாவை கட்டி பிடித்து கொண்டு அடிய தோண்டிச்சு எங்க அம்மாவை விடு ஓடிக்கோன்னு சொன்ன. அவ கேட்ட முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு காட்டு உள்ள நோய் ஓடினாங்க. என்ன பண்ண ஓடாத வீச்சிலே எத்தனை வாட்டி சொல்லி பார்த்தேன். அவன் முடியாதுன்னு சொல்லி ஒரே கையால முடி விட்டாரு. ஆமா சரி பசங்களா எழுந்திருங்கள் எழுந்திருங்கள்.
பசங்களா ஏய் பசங்களா பசங்களா ஏய் பசங்களா எப்பா அப்படியே பசங்கள பாத்து வாங்க பசங்களா பாத்து வாங்க தம்பி தம்பி என்ன அவசரமா என்ன அதாவது தந்தை பிரகாரம் தாயை வெட்ட மருத்துவம் ஆமா தந்தையை வெட்ட சாபத்தை கொடுத்துட்டாங்க திரும்ப நாங்களும் பிள்ளைகளா வந்துட்டீங்க இருந்தாலும் நீ சத்திய தவறாதவன் ஆமா சத்தியம் தவற மாட்டேன் பின்பற்ற மாட்டேன் உன்னுடைய பேரு போன சத்தியம் இந்த உலகமெல்லாம் தாயை நான் ஏற்க மாட்டேன் தாய் இந்த சிரத்தை தாய் எடுத்து இந்த ஜலத்தை எடுத்து அந்த கிளம்பால அம்மா 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 கத்தினால் தாய் எடுத்து அந்த எமத்தக்குடி வாயத்தோட்டம் சென்று என்னுடைய பசுவாக மேய்ந்திருக்கிறது. அந்த பசுவை மேய்ந்த காரணத்துக்காக என் தந்தை இந்த சிரசை பெற்றுவிட்டார், போய்விட்டார். ஆனா என்னைக்கு இருந்தாலும் என் தந்தையாகிய காத்தவரையை கொண்டவன என்னைக்கு இருந்த போது இந்த எமதக்கு சிரசை வெட்டா போடப்பட்டேன். அங்கிருந்து ஒரே சமரமானத்தில் எழுதிருக்கிறேன். நானும் தர வந்து இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வெட்டலாம் நாளைக்கு வெட்டான்னு யார் இருக்கா? ஆனா அருகாமையில் தன்னுடைய இளைய மகனாகிய பரசுராமன் அருகாமையில் இப்பொழுது பரசுராமன் ஆகப்பட்டவன் யாரும் தேடி சென்றிருக்கிறார். ஆனா இந்த நேரம் அம்மா 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 பரசுராம தலையா இருப்பானே அப்படின்னு பேரு புகழ் கொண்டாடுவார். போட்டுவார்கள் தூக்க மாட்டார். போலாமா? அங்க வாருங்கள். அப்பா உன் மேல கோபமா இருப்பாரு.
அப்பா அப்பா உட்காந்துருக்காரு. நீ போயிட்டு சந்தோஷமா கூப்பிடுங்க. நீ போயிட்டு சந்தோஷமா கூப்பிடு. அப்படி சேர்த்துக்கலைன்னா நான் வந்து பார்த்தேன். சுவாமி நான் சாந்தா எனக்கு கொண்டு மாறி மாறிட்டு கொடுத்தா நான் கொடுத்தா என் குப்பா தட்டுச்சு தலையில கூட நான் கொட்டைய கழுத்தா குப்பா முடிய கண்ட பார்க்கலாம் பலமா வந்து தீமுட்டு அவர் கூறிய கிடையாது. ஏன் அக்கில அங்கரா என்று கேக்குறா? ஏன் மரியாதை முன்னாடி எடுத்துட்டா? சரிடா. அந்த உடன் கட்ட நான் ஏறு. இது சொந்தம் இல்லையா? ஐயா சொந்தம் இல்ல என்று நீங்க மரியாதை முன்னாடி உடன் கட்ட அண்ணாரு என்ன கல்யாணம் செய்தார் கழகமா ஒருத்தி. அண்ணவருக்கு 5 பிள்ளை பெற்றிருக்காங்க. ஆமா. எனக்கு சொந்தம் இல்லாத யாருக்கு? உனக்கு சொந்தம் இல்ல சொல்றேன். அப்பா தலை வேறி ஊடாடு தாண்டப்பட்ட உடலை பார்க்காதபடிக்கு அக்கில் அறலாம் நினைக்கின்றார். அதாவது என்னுடைய பக்தரான ஜெபதக்கிரி இந்த அக்கில் எழுதினார். இந்த அக்கில் உங்க சொந்த அப்ப இந்த உடல் எல்லாம் அர்த்துதிப்பனுடைய உடல் ரேணுக சரம் உன்னுடைய சரம் அதனால கூடாது. இந்த அக்கில் ஐயா இல்லை இல்லை என்று மரியாதை மன்னவர் உடனத்தில ஏறினால் என் பக்தனுக்கு அங்க முத்தி மோசம் கிடையாது. நீ இறங்காத. ஏன்னா 2 ஆயிட்ட நீ.
சிரமட்டுனா ஒண்ணு ஆ. உடல் பூரா அருந்ததி பொண்ணுடைய உடல் சரியா? இறங்காத அப்படின்னு சொல்லுங்க. சரி, நான் இறங்க. ஆனா பொழைக்க வழி விடுங்கள், இல்லை எனக்கு இறக்க வழி விடுங்கள். அப்படியா? ஆமா. அப்பா உடல் மாறியாக என்ன மகேஸ்வரா? உடல் வேற சிறந்த இருக்கிறபடியா அதான். உடல் மாறி ஆக்கிறான் வழி அப்படியா? அப்படின்னா இதே இடத்துல இருக்கு. நான் உடல் மாறி இடத்துல இருக்கேன். அப்படியா? சத்தம்.